ஹலோ காய்ஸ், இன்றைக்கி 16th மே. ஜெயம் ரவி வந்து ஒரு லைவாக நியூஸ் கொடுத்துருக்காரு. அவரோட ஃபேமிலியை பற்றி மோஸ்ட்லி நான் என் சேனலில் இந்த ஃபேமிலி இஷ்யூஸு, இந்த அஃபேரு அதெல்லாம் போடுற ஐடியாலாம் இல்லை. நான் ஜஸ்ட் அரசியல் மட்டும் பேசலான் தான் இருந்தேன். ஆனால் இன்றைக்கி அவரோட வீடியோவை நீங்கள் பாருங்கள். ஆல்ரெடி நான் சினி இண்டஸ்ட்ரியில் எனக்கு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க சொல்லி நான் ஆர்த்தி பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். நான் அதை நினச்சிருந்தா நான் நிறைய வாட்டி பேசி போட்டிருக்கலாம். பிகாஸ் அது அன்வான்ட் கண்டென்ட்டு, இதெல்லாம் நமக்கு தேவையில்லை நான் இருந்தேன். ஆனால் இன்றைக்கி ஒரு மனுஷன் வந்து இப்படி அழுது ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. இவர் அழுது பேட்டி கொடுத்தது அதெல்லாம் தாண்டி இதே இப்போ ரவி மோகன் இடத்துல வேறு ஒரு ஹீரோயினோ இல்லை சாதாரண ஒரு பொண்ணோ இருந்திருந்தா அந்த மக்கள்லாம் சும்மா இருந்திருப்பீங்களா? சொல்லுங்கள். கொதித்து எழுந்திருக்க மாட்டீங்க. அப்போ பையனா ஒரு நியாயம், பொண்ணுனா ஒரு நியாயமா? பொண்ணு பையன்லாம் இல்லைங்க. சும்மா ஃபெமினிசம்னு பேசிட்டு சுற்றிட்டு இருக்க வேண்டாம். நீங்கள் இந்த வீடியோவில் போய் பாருங்கள். பாவம் அந்த மனுஷன். நீங்கள் சந்தோஷ் சுப்ரமணியம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அந்த படத்தில் கிளைமேக்ஸோட ஜெயம் ரவியோட லைஃப் எப்படி இருக்கும், அதான் அவரோட ரியல் லைஃப். என்னோட சினி இண்டஸ்ட்ரியில் என்னை சுற்றி இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் இதை பற்றி கேட்டப்போ அவங்க அதை தான் சொன்னாங்க. எதுவுமே தெரியாமல் இந்த மக்கள் தான் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையான வில்லியே அங்கே ஆர்த்தி தான் அப்படின்ட்டு. அவள் பண்ணுறது தான் அங்கே நடக்கணும். அவள் இஷ்டத்துக்கு பார்ட்டி போவா, பப்புக்கு போவா, அத்தனை பசங்க கூட அவள் சுற்றுவா. இது எல்லாத்துக்குமே அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கணும் தான் அவள் ரவியவே கல்யாணம் பண்ணிக்கிட்டா. ஆல்ரெடி ரவி பிளாக்மெயில் பண்ணி தான் இவள் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படின்னு எனக்கு தெரியும். ஆனால் இன்றைக்கி பார்த்தா பேட்டியில் டைரெக்டாக நம்ம ஜெயம் ரவியே சொல்கிறாரு, என்னை கையை அறுத்து மிரட்டி தான் இவங்க கல்யாணம் பண்ணாங்க அப்படின்ட்டு. இதெல்லாம் என்ன ஒரு கேவலமான ஒரு இதுன்னு தெரியல. ஆர்த்தி வந்து என்ன நினச்சிருக்கானா, நம்ம ஒரு அடிமை மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஜெயம் ரவியை கல்யாணம் பண்ணிட்டு அப்படின்னு நினச்சிருக்கா. அப்படி தான் அவரும் பசங்களுக்காக பொறுத்து இவ்வளோ நாள் இருந்திருக்காரு. அட் த எண்ட் ஆஃப் த டைம் அவரால் முடியலனவோ அவர் அந்த லைஃப்லேருந்து வெளியில் வந்துட்டு கெனிஷா கூட போயிருக்காரு. இதில் உங்களுக்கு என்ன தப்பு இருக்குதுன்னு எனக்கு தெரியல. அதுவும் இல்லாமல் இந்த தனுஜா சிங்கம்னு ஒருத்தங்க இருக்காங்க. அவங்களாம் அடுத்தவங்க குடும்பத்தை பற்றி பேசுகிறதுக்கு தகுதியான ஆளே கிடையாது. அவங்களாம் என்ன சொல்கிறதுனே தெரியல. பேமெண்ட் வாங்கிட்டு பேசுகிறாங்கன்னு நினைக்கிறேன் ஆர்த்திக்கிட்ட இருந்து. ஏன்னா ஒரு கமெண்ட்லேயும் தேங்க்யூ சிஸ்டர் ஆர்த்தி கமெண்ட் போடுறான்னா அதுக்கு டவுட்டாக தான் இருக்குது. இதெல்லாம் பேமெண்ட் வாங்கி பேசுது போல் அப்படின்ட்டு. அடுத்த அந்த கெனிஷா பொண்ணு போடுற ட்ரெஸ்ஸை பற்றி தான் நீ கமெண்ட் பண்ணுறியே. ஃபஸ்ட்டு தனுஜா ஒழுங்கா அவங்க புக்குன்னு ஒன்று எழுதுனாங்களே, அந்த புக்கை போய் படித்து பாருங்கள். கேவலமாக இருக்கும். அதெல்லாம் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இவங்களே அடுத்தவங்க வாழ்க்கைக்கு எடுத்துகிட்டு வாழற ஆள். இவங்க வந்து அவங்களெல்லாம் கமெண்ட் பண்ணுறாங்க. நான்